அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற பாடத்தலைப்பு 12ஆம் வகுப்பு இயல் 1இல் அமைந்திருக்கக்கூடிய தம்பி நெல்லையப்பருக்கு விரிவானம். விரிவானம் என்றால் துணைப்பாடம். இந்த துணைப்பாடத்தை எழுதினவர் யார் அப்படின்னா பாரதியார். இது பார்த்தோன்னா ஒரு கடித வகை இலக்கியம். கடிதம் ஒரு பாடமாக வருமாங்க சார் அப்படின்னா கண்டிப்பாக வரும். இலக்கியங்களில் கடித இலக்கியங்கள் அப்படின்னே ஒரு வகையான இலக்கியங்கள் இருக்குது. கடிதம் வகையாக எழுதுவாங்க. தான் சொல்ல வந்த கருத்தை கடிதத்தின் மூலமாக எழுதுவது கடித இலக்கியங்கள். நேரு பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய மகளுக்கு இந்திராவிற்கு எழுதிய கடிதங்கள் அப்படின்னே இருக்குது. மு வா அப்படின்னு அழைக்கக்கூடிய மு வரதராசனார் அன்னைக்கு அப்படின்னு கடிதம் எழுதியிருக்காரு, தம்பிக்கு அப்படின்னு கடிதம் எழுதியிருக்காரு, நண்பருக்கு அப்படின்னு கடிதம் எழுதியிருக்காரு. பேரறிஞர் அண்ணா தம்பிக்கு அப்படின்னு கடிதம் எழுதியிருக்கார். கலைஞர் கருணாநிதி உடன்பிறப்புக்கு அப்படின்னு கடிதம் எழுதியிருக்கார். இது எல்லாமே புத்தகங்களாக வெளிவந்திருக்குது. யார்? கலைஞர் எழுதுனது, பேரறிஞர் அண்ணா எழுதுனது, மு வரதராசனார் எழுதுனது, நேரு எழுதுனது. அப்போ இந்த மாதிரி கடித இலக்கியம் அப்படின்னே ஒரு வகையான இலக்கியம் இருக்குது. இது பார்த்தோன்னா பாரதியார் எழுதின ஒரு கடிதம். யாருக்கு அப்படின்னா தம்பி நெல்லையப்பருக்கு. தம்பி நெல்லையப்பருக்கு அப்படின்னு உரிமையாக சொல்லும்போதே அவர் பார்த்தோன்னா அண்ணன் நிலைக்கு வந்துடுறார். ஒரு அண்ணன் தன்னுடைய தம்பிக்கு எழுதுவது போன்ற ஒரு பாடம்தான் இந்த கடித இலக்கியமான தம்பி நெல்லையப்பருக்கு அப்படிங்கிற இந்த பாடப்பகுதி. இதில் பாருங்கள், நெல்லையப்பர் அப்படிங்கிறவர் பார்த்தோம் அப்படின்னா சுதந்திர போராட்ட வீரர், கவிஞர், எழுத்தாளர், மொழிபெயர்ப்பாளர், இதழாளர், பதிப்பாளர் அப்படின்னு பன்முக திறமை கொண்டவர் அப்படிங்கிறாங்க. இந்த நெல்லையப்பர் சூரியோதயம், கர்மயோகி அப்படிங்கிற பாரதியார் நடத்திய இதழ்களில் துணையாசிரியராக இருந்தார். அது மட்டும் இல்லாது பாரதியார் நடத்தாத இதழ் லோகோபகாரி, தேசபக்தன் இந்த இதழ்கள்லையும் துணையாசிரியராக இருந்தார் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நெல்லை தென்றல், பாரதி வாழ்த்து, உய்யும் வழி இதெல்லாம் இவர் எழுதின கவிதை நூல்கள். வா உ சிதம்பரனாரின் வாழ்க்கை வரலாற்றையும் இவர் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மகாகவி பாரதியாருக்கும் இந்த நெல்லையப்பருக்கும் எத்தனை வயது வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 7 ஆண்டுகள் பார்த்தோன்னா இளையவர் அப்படின்னு சொல்கிறாங்க. யார்? தம்பி நெல்லையப்பர்னு சொல்கிறாரு இல்லையா? அப்போ தம்பி அப்படின்னு சொல்லும்போதே அவர் பார்த்தோன்னா பாரதியாரை விட வயது குறைந்தவராக தான் இருப்பார். எத்தனை வயது குறைந்தவர் அப்படின்னு பார்த்தோன்னா 7 ஆண்டுகள் இளையவர் இந்த நெல்லையப்பர். யாரை விட? பாரதியாரை விட 7 ஆண்டுகள் குறைந்தவர். பாடப்பகுதி பாருங்க. தன்னுடைய தம்பிக்கு இவர் எழுதுகிறார். நுழையும் முன் உறவுக்கு, அறிவுறுத்தலுக்கு, வேண்டுதலுக்கு, வணிகத்திற்கு. இந்த மாதிரி கடிதம் பார்த்தோன்னா ஒவ்வொரு கடிதமும் வேறுபடும். நீ உறவுக்குன்னு நம்ம எழுதும்போது அன்புள்ள மாமா, அன்புள்ள அக்கா, அன்புள்ள சித்தப்பா அப்படின்னு எழுதுவோம். இதே வணிகத்திற்கோ இல்லை அறிவுறுத்தலுக்கோ இல்லை உயர் பொறுப்புகளில் இருக்கிறவங்களுக்கோ நாம் எழுதும்போது இந்த மாதிரி அன்புள்ள அப்படின்னு எழுதணும்னா அங்கே பிழையாயிடும். அப்போ இந்த மாதிரி யாருக்கு கடிதம் எழுதுகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து அந்த கடிதத்தினுடைய சொல்லாட்சியும் மொழியாட்சியும் வேறுபடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பாருங்கள், பாரதியார் எழுதுகிறாரு. எங்கேருந்து எழுதுகிறாரு? புதுச்சேரியிலேருந்து எழுதுகிறாரு. 19ஆம் தேதி எழுதுகிறாரு. ஜூலை மாதம் 1915ஆம் ஆண்டு எழுதுகிறார். இதை பார்த்துக்கங்க, ஒரு மதிப்பெண் வினாக்களில் கேட்கலாம். பாடப்பகுதி பாருங்கள். எனதருமை தம்பியாகிய நெல்லையப்பரை பராசக்தி காக்க வேண்டும். அவர் பராசக்தி தான் கடவுளாக கொண்டு வழிபட்டார். பராசக்தி காக்க வேண்டும் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. மாதத்திற்கு மாதம், நாளுக்கு நாள் நினது அறிவு, உன்னுடைய அறிவு வளர்வதை கண்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். உள்ள கமலத்திலே பேரொளி, அறிவொளி விளங்குவதை கண்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னும் அது அதிகமாகும்னு நான் நம்புகிறேன் அப்படிங்கிறாரு. நெஞ்சம் இலகி விரிவெய்த அறிவினிலே சுடர் ஏறுகிறது. அறிவு பார்த்தோம்னா அதிகமாகிக்கிட்டே போகும். நெஞ்சம் இலகும்போது நாம் இன்னும் கற்க வேண்டியது நிறைய இருக்கின்றது, நாம் இன்னும் தெரிய வேண்டியது நிறைய இருக்கின்றது அப்படிங்கிற ஒரு நிலை வரும் பொழுது இன்னும் அறிவு அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றது. நம்மிலும் எளியாருக்கு நாம் இறங்கி அவர்களை நமக்கு நிகராக செய்துவிட வேண்டும் என்று பாடுவதே உண்மையான வலிமை. உண்மையான வலிமைங்கிறது எப்படி சொல்கிறாரு பார்த்தீங்களா? எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, தனக்கு மேலே இருக்கவங்கள பார்த்துட்டு அவங்கள மாதிரி நாமளும் ஆகணும்னு நினப்பாங்க. ஆனால் அது உண்மை இல்லை.
உண்மையான வலிமைங்கிறது யாருன்னா, உனக்கு கீழே இருக்கிறவனை உனக்கு சரிசமமாக நீ உருவாக்குற பார்த்தியா, அதான் வந்து மிகப்பெரிய வலிமை. அதான் சொல்கிறார், நம்மிலும் மெலியார்களை, இங்கே பாருங்கள், நம்மிலும் மெலியாருக்கு இறங்கி அவர்களை நமக்கு நிகராக செய்து விட வேண்டும். அதான் வந்து உண்மையான வலிமை அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது பாருங்கள், உனக்கு ஹிந்தி, மராட்டி முதலிய பாஷைகள் தெரிந்திருந்து அந்த பாஷை பத்திரிகைகள் அற்புதங்கள் புதுமையாக இருந்துச்சு அப்படின்னா அதை தெரிந்து நம் மொழிக்கு நீ கடத்த வேண்டும் அப்படிங்கிறார். நம் மொழியில் இது வந்து மற்ற மொழிகளை நீ தெரிந்து அந்த மொழியினுடைய அறிவை நீ நம்ம மொழியில் வந்து புகுத்த வேண்டும். அது வந்து நல்லது அப்படின்னு சொல்கிறார். தமிழ்நாட்டிற்கு எத்தனை நன்மை உண்டாகும். பொதுவாக வந்து பார்த்தோன்னா ஹிந்தி படிக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, உனக்கு இந்த வேற்று மொழியெலாம் தெரிஞ்சிருந்தால் ரொம்ப நல்லது, ஏன்னா அவங்க அறிவை நம்ம மொழிக்கு நீ வந்து கடத்தலாம் அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு பாருங்க, இதெல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் நீ தமிழை வளர்ப்பதையே கடமையாக கொள்ள வேண்டியதான் தமிழ் பற்று. நீ எத்தனை மொழி வேணாலும் நீ பறிச்சுக்க, அது வந்து தப்பே இல்லை. அந்த மொழியில் உள்ள கருத்துக்களை தமிழ் மொழியில் நீ கொண்டு வரணும், அதான் உண்மையான தமிழ் பற்று, தமிழ் கடமை, தமிழை வளர்ப்பதையே கடமையாக கொள் அப்படின்னு சொல்கிறார். புதிய செய்தி, புதிய புதிய யோசனை, புதிய புதிய உண்மை, புதிய புதிய இன்பம் தமிழ் மொழியில் ஏறிக்கொண்டே போக வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. தம்பி ஏது செய்வேனடா, உள்ளமே உலகம், ஏறு ஏறு ஏறு, மேலே மேலே மேலே. உள்ளம்தான் உலகம். உள்ளம் செம்மையாக இருந்துச்சு அப்படின்னா வாழ்வை செம்மையாக இருக்கும். நிற்கின்ற நிலையிலிருந்து கீழே விழாதபடி கயிறுகள் கட்டிக்கொண்டு பிழைக்கும் அந்த மனிதர்களை கண்டால் குடல் குலுங்க சிரி. வயிறு குலுங்க சிரின்னு தான் சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, ஒரு படி மேலே போய் குடல் குலுங்க சிரி அப்படிங்கிறார். யாரை பார்த்து? பழங்காலத்து மூடர்கள். பழங்காலத்து மூடர்கள்னால் யார்? வயதானவர்கள் இல்லை. அந்த பழைய மூட நம்பிக்கைகளையே இன்னும் சுமந்து கொண்டு, ஏன் என்ற ஒரு தெளிவு இல்லாமல், ஏன் என்ற ஒரு அறிவு இல்லாமல், இதுக்கு முன்னாடி அப்படி பண்ணாங்க நானும் அப்படி பண்ணுறேன் அப்படிங்கிற நிலையில் இருக்கக்கூடியவங்களை பார்த்தா நீ என்ன பண்ணுற? குடல் குலுங்க சிரி அப்படிங்கிறார். வயிறு குலுங்க சிரின்னு தான் சொல்லுவாங்க. இவர் என்ன சொல்கிறாரு? வயிற்றுக்குள் இருக்கக்கூடிய குடல் குலுங்க சிரி அப்படிங்கிறாரு. உனக்கு சிறகுகள் தோன்றுக, பறந்து போ, பற பற, மேலே மேலே மேலே. சிறகுகள் அப்படிங்கிறது நம்ம நிறையா படிக்கும் பொழுது, நிறையா அறிவு விரியும் பொழுது அந்த சிறகுகள் மூலமாக இன்னும் நீ வந்து பார்த்தோன்னா ஒரு கூண்டுக்குள்ளே அடைபட்ட பறவை போல இல்லாமல் இந்த உலகம் முழுவதும் உன்னுடைய சிறகுகளால் பறக்க முடியும் அப்படிங்கிறாரு. தமிழ்நாடு வாழ்க அப்படின்னு எழுது, தமிழ்நாட்டில் நோய் தீர்க என்று எழுது. நோய் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய செல்வம்னா நோய் இல்லாமல் இருப்பது தான். நீ எவ்வளோ பெரிய செல்வம் வச்சுருந்தாலும், எவ்வளோ பணம் வச்சுருந்தாலும், ஒரு தீராத நோய் வந்துருச்சு அப்படின்னா அந்த செல்வம் எல்லாம் அழிந்து விடும். அதனால தான் என்ன சொல்கிறாரு, நோய் தீர்க என்று எழுது. நோய் இல்லாத தமிழ்நாடு வேண்டும் அப்படின்னு எழுது. தமிழ்நாட்டு பள்ளிகளில் எல்லாம் தமிழ் பள்ளிக்கூடங்கள் நிறையா இருக்கணும்னு எழுது அப்படிங்கிறார். அந்த பள்ளிக்கூடங்களில் நிறைய கலைகள் கற்றுத்தரணும்னு எழுது அப்படிங்கிறார். அதுக்கடுத்து பாருங்கள், பெண்களுக்கு சொல்கிறார். ஆணும் பெண்ணும் ஓர் உயிரின் இரண்டு தலைகள் என்று எழுது, அவை ஒன்றில் ஒன்று தாழ்வில்லை என்று எழுது. பெண்மை தாழ்மை செய்தோன் கண்ணை குத்தி கொண்டான் என்று எழுது, பெண்ணை அடைத்தவன் கண்ணை அடைத்தான் என்று எழுது. ஏன் அப்படின்னா அவர் காலத்தில் வந்து பார்த்தோன்னா பெண்ணடிமை சமூகம் இருந்துச்சு. அப்போ அந்த பெண்ணடிமை சமூகம் இருக்கக்கூடாது, ஆண்களுக்கு நிகரானவர்கள் பெண்கள் அப்படின்னு சொன்னவர் பாரதியார். சொன்னது மட்டும் அல்லாது அதன்படி வாழ்ந்து காட்டியவர் பாரதியார். அந்த சமூகத்திலே வந்து பார்த்தோன்னா பெண்ணடிமைக்கு எதிராக போராடியவர். பெண் அடிமைக்கு தன்னுடைய மனைவியை வந்து என்ன பண்ணுறாரு, அதன்படியே வாழச் செய்தவர் அப்படிங்கிறார். அதுதான் சொல்கிறார், பெண்ணை அடைத்தவன் கண்ணை அடைத்தான் என்று எழுது அப்படிங்கிறார். தொழில்கள் தொழில்கள் என்று கூவு, வியாபாரம் வளர்க, எந்திரம் பெருகுக. வியாபாரம் தான் வேணும். இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா பெருநகரங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா நிறைய தொழிற்சாலைகள் கட்டுறாங்க. சிப்காட் உட்பட நிறைய தொழிற்சாலை. எதற்காக? தொழில் இருந்தால் தான் அந்த நகரம் வளம் பெறும். இதுதான் அன்றைக்கே சொல்லியிருக்காரு, வியாபாரம் வளர்க, எந்திரங்கள் பெருகுக அப்படின்னு எழுது. முயற்சிகள் ஓங்குக, சங்கீதம், சிற்பம், எந்திர நூல்கள், பூமி நூல், வான நூல், இயற்கை நூல், இது எல்லாம் தமிழ்நாட்டில் மலிந்துடுக. இதெல்லாம் நிறைய வந்திருக்கணும் அப்படிங்கிறார். நிறையா நூல்கள் இதுபடி வந்திருக்கணும். இதை நிறைய பேர் படித்து தொடர்பான அறிவை வளர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். சக்தி 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 என்று பாடு, சக்தி பராசக்தி என்று பாடு, தம்பி நீ வாழ்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. உனது அன்புள்ள
பாரதி. அவருடைய கையெழுத்து பிரதி தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான் கையெழுத்து பிரதி. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தம்பி நெல்லையப்பருக்கு பாரதியார் எழுதிய ஒரு அற்புதமான கடிதம். இதில் வந்து பார்த்தோம்னா பாரதியாரினுடைய சமூகப்பற்று வெளிப்படுகின்றது, மொழிப்பற்று வெளிப்படுகின்றது, பெண்கள் மீதான அந்த பெண்ணடிமை நிலை ஒழிய வேண்டும் என்ற மனநிலை வெளிப்படுகின்றது. இதேபோன்று மற்றும் ஒரு காணொளியில் மற்றும் ஒரு 12ஆம் வகுப்பு பாடத்தை பார்ப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.